சப்பாத்திக்கு டோஃபு வச்சு ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பட்டரில் டோஃபுவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு பன்னீர் மாதிரியே இருந்தாலும் இந்த டோஃபு சோயா பீன்ஸ்லேருந்து பால் எடுத்து செய்கிறது தான் டோஃபு. இட் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன், 0 கொலஸ்ட்ரால், டயட், வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, முந்திரி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக புதினா போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் 2 லவங்கம், 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டுக்கோங்க. நான் அரைக்கும் போது இதில் கொஞ்சம் டோஃபுவை போட்டு அரைச்சிக்கிட்டேன். இது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ நல்லா குழம்பு கொதித்ததும் இப்போ டோஃபுவை ஆட் பண்ணிக்கலாம். டோஃபு ஆட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. 5 மினிட்ஸ் நல்லா கொதித்ததும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு பட்டர் போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.